வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டைங்க. ரொம்பவே சுவையாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ரொம்பவே டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு 250 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சூடான தண்ணியை வந்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த கொதிக்கிற தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மாவு பிசையறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை. மாவு ஒரு நல்ல கட்டி பதம் வர அளவுக்கு நம்ம இந்த கரண்டி வச்சே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கையில் பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கட்டி பதம் வர அளவுக்கு நம்ம கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம் மாவை. பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ அடி கனமான பாத்திரத்தில் நான் ஒரு 3/4 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். பால் கொதிச்சிட்ருக்க அதே சமயத்தில் நம்ம 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து கெட்டியான தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் 1 கப் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி. பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளெல்லாம் இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டைகளை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா அது பாயில் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பொங்கி வர ஆடைகளையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருவோம். பால் நல்லா திக்காகி வரும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 நிமிஷம் பால்லையே இந்த கொழுக்கட்டையை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், பாலும் ரொம்ப நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோடைய அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நம்ம நல்லா சர்க்கரையை கரையை விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் விதைகள் மட்டும் ஒரு 4 ஏலக்காய் விதைகளை தட்டி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், சர்க்கரையும் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. பாலும் ரொம்ப நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லை, 1 நிமிஷம் கொதிச்சு வந்தால் போதும். இந்த தேங்காய் பாலோடு சேர்த்து கொழுக்கட்டை நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. தேங்காய் பால் சேர்த்தோன்னா தான் இந்த பால் கொழுக்கட்டையோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ரொம்பவே சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.